இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் பண்ண கொடுமை எல்லாம் இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அத நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் பண்ணாரா? அதான் அவரே சொல்லிட்டாரு. ஐயோ, அது எல்லாம் சாம்பிள் தான் சார். இன்னும் நிறைய இருக்கு. இவன் கிட்ட மாட்டிக்கிட்டே வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. அஞ்சலி, அழாத அஞ்சலி. நீ அழறத பார்த்தா என் மனசே வலிக்குது. நிறுத்து. இந்த கண்ணீருக்கு காரணமே நீதான். இப்ப நல்லவ மாதிரி நடிக்கிறியா? இப்படி நடிச்சா எல்லாரும் நம்பிடுவாங்க நினைக்கிறியா? சார், என் குழந்தையாவது இந்த பூமியில ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். பிளீஸ் சார், இவன் கிட்ட இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க சார். என்னால இந்த ஜெயில வாழவே முடியாது. பிளீஸ் சார். மயிலாட், மகேஷ் சாருக்கு சைக்கலாஜிக்கல் பிரச்சனை இருந்தது உண்மைதான். அதனாலதான் ஓவர் கேரிங்ல இப்படி பண்ணிருக்காரு. உங்களுக்கே தெரியும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்ன அழுத்தம்? இப்படிதான் காலத்துக்கும் சேர்ந்து வாழணும்னா அப்போ காலத்துக்கும் ஒரு ஆண் தான் பொண்ணுக்கு பாதுகாப்புன்னு சொல்ல வரீங்களா? அப்படிதானே? இல்ல மேடம். இல்ல சார், நீங்க அததான் மீன் பண்றீங்க. நோ. தான் எப்படி வாழணும், யார் கூட வாழணும், ஒரு பொண்ணு தனக்கு அரசு கொடுக்கிற சுதந்திரத்துல இருந்து எடுக்கிற முடிவு. அத கண்ட்ரோல் பண்ற உரிமை இங்க யாருக்கும் இல்ல. சிங்கிள் பேரண்டா இருந்தா அவங்களால குழந்தைய நல்லபடியா வளர்க்க முடியாதா? வளர்த்து சொசைட்டில பெரிய ஆளா ஆக்க முடியாதா? அந்த மாதிரி ரோல் மாடல்ஸ் யார் இல்ல சொல்லுங்க? 100 பேர் இல்ல, 1000 பேரை நான் உங்க கண்ணு முன்னாடி காட்டுறேன். அதே மாதிரி சிங்கிள் பேரண்டா இருந்து லைஃப் அழிச்சுக்கிட்ட எத்தனையோ பேரை எனக்கும் தெரியும் மேடம். யுவர் ஆனர், நான் உண்மையான பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கேன். அவங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா அஞ்சலி என் கூட இருக்கணும். பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கணும். அத நான் வளர்க்கணும். அந்த குழந்தை என்ன முழு மனுஷனா என்ன மாத்தும் நம்புறேன் யுவர் ஆனர். என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே நம்பிக்கை அது மட்டும்தான். பிளீஸ் யுவர் ஆனர், அதை மட்டும் என்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் ஏதோ பொய் சொல்றேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதனால அஞ்சலிக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் கிட்ட நீங்க கருத்து கேட்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ரகுவரன்,
வணக்கம். நீங்க நான் அஞ்சலியோட அண்ணன். மாப்பிள்ளை பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் யுவர் ஆனர். ஆக்சுவலாக மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப இன்னசென்ட். இவர் யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாரு. அவரோட கம்பெனியில் ட்ரஸ்ட் வச்சு நடத்தி எத்தனையோ ஏழை குழந்தைங்கள படிக்க வச்சுட்டு இருக்காரு. இல்லாதவங்களுக்கு வாரி வாரி கொடுக்கறாரு யுவர் ஆனர். ஒரு அண்ணனா, மகேஷோட மச்சானா, ஒரு நல்ல ஜோடி பிரியக்கூடாதுங்கிறதா என்னோட ஆசை. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர், அவங்கள பிரிச்சிடாதீங்க. இதுல எனக்கு என்னமோ அஞ்சலி மேல தான் டவுட்டா இருக்கு. அண்ணா, இங்க வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். மேடம், ஒரு நிமிஷம். என்ன சார், திடீர்னு வந்து என்னென்னவோ பேசுறீங்க? உங்களுக்கு பணம் ஏதாவது கொடுத்திருக்காங்களா என்ன? மேடம், எங்க உறவை பத்தி தப்பா பேசாதீங்க. இல்ல, நீங்க பேசுறத பார்த்தா தங்கச்சி வாழ்க்கையில அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல. இதுல ஏதோ தப்பான நோக்கம் இருக்கு. சார், என் அண்ணன் சொல்றதை எதுவுமே நம்பாதீங்க. அவன் எங்க குடும்பத்துல சேர்ந்தே வாழல. அவன் எங்க குடும்பத்தை விட்டு எப்பவே போயிட்டான். அவன் எனக்காக எதுவுமே பேசவே வேண்டாம். இங்க பாரு, நான் குடும்பத்தை விட்டு போனாலும் நான் எப்பவும் உன் அண்ணன் தானே. உன் வாழ்க்கை மேல எனக்கும் அக்கறை இருக்குல்ல. இருக்கலாம், ஆனா இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற பிரச்சனை. அதுல வெளியால் யாருக்கும் கருத்து சொல்ல உரிமை இல்ல. யுவர் ஆனர், நான் சொன்னது அத்தனையுமே உண்மை. நீங்களே பாருங்க, அக்கா தங்கச்சிங்க 2 பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க. எங்க அம்மா மத்தவங்க யாராவது வந்திருக்காங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளையோட மனசு அப்படி. எங்க குடும்பத்துல யாருமே அவருக்கு எதிராக பேசவே மாட்டாங்க. எங்க குடும்பத்துல யாருக்குமே இதுல விருப்பம் இல்லை. யுவர் ஆனர், இதுக்கு மேல உங்க விருப்பம். சார், அவன் சொல்றத நம்பி எங்களை சேர்த்து வச்சிடாதீங்க. எனக்கு அவன் கூட வாழவே பிடிக்கல. ப்ளீஸ் சார்.